ராமாயண காலத்துக்கு முன்னாடி வாழை இலைக்கு நடுவுல கோடு இருந்ததே கிடையாது. அப்பனா அந்த கோடு இப்படி வந்துச்சு. ராமர் ராவணனை வதம் செஞ்ச பிறகு சீதையை கூட்டிட்டு தன் வானர சேனைகளுடன் அயோத்திக்கு திரும்புறாரு. வழியில பரத்வாஜ முனிவர் ராமரை பார்த்து தன் வீட்டிற்கு வந்து உணவருந்து விட்டு செல்லுங்கள்னு சொல்றாரு. ராமரும் என் வானர படைகளுக்கும் உங்களால் உணவளிக்க முடியுமான்னு கேட்க, எத்தனை பேர் வந்தாலும் என்னால் உணவளிக்க முடியும் பரத்வாஜ முனிவர் கர்வமா சொல்றாரு. முனிவரும் தன் தவ வலிமையால் எல்லாருக்கும் போதுமான வகை வகையான உணவுகள், பழங்கள், காய்கறிகள், ஏன் சாப்பிட வாழை இலைகள் உட்பட வரவழைக்கிறார். கடைசியா அனுமன் வந்து உட்காரும் போது அவருக்கு சாப்பிட வாழை இலை இல்ல. பரத்வாஜ முனிவரும் தன் தவ வலிமையை வச்சு இன்னும் ஒரு வாழை இலையை வேண்ட அது வரவே இல்ல. என்னடா இது, இலை வரவே இல்லையே அப்படின்னு முனிவர் குழம்ப ராமர் சொல்றாரு, அனுமனே என்னுடன் வந்து சாப்பிடுன்னு சொல்லி தன் இலையின் நடுவில் தன் கைகளால் அழுத்தி விட்டு ஒரு கோடு போடுறாரு. கோட்டிற்கு அந்த பக்கம் அனுமன் சாப்பிடும் பழம், காய்கறிகளை வையுங்கள், இந்த பக்கம் நான் சாப்பிடும் சாதம், குழம்பு வகைகளை பரிமாறுங்கள்னு ராமர் சொல்ல, அன்னையில இருந்துதான் வாழை இலை நடுவே கோடு வந்துச்சு. மேற்புறம் காய்களும் கீழ்ப்புறம் சாதமும் வைக்கிறாங்க.